குருவி இந்த படத்த பத்தி தான் நம்ம இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் பார்க்க போறோம். விஜயும், த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. காமெடி விவேக் காமெடி இருக்கும். த்ரிஷாவுடைய அண்ணன் தான் கோச்சா. விஜயோடைய அப்பா என்ன செய்வாருன்னா, கோச்சாவோட பெரிய ஒரு கடப்பாங்கிற ஒரு இடத்துல வந்து வேலை செய்றதுக்காக ஒரு 40, 50 பேர கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்படி கூட்டிட்டு போனவர் வந்து திரும்பி வரவே இல்ல. அந்த கிராமத்துல உள்ளவங்க யாருமே வரல அப்படி சொல்லிட்டு, விஜயோடைய அப்பா வந்து ஓடி போயிட்டாரு. கடன வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஊருக்குள்ள நெறைய ஒரு புரளிய வந்து கிளப்பியிருப்பாங்க. ஆனா வந்து விஜய்க்கு வந்து எது மேலயும் நம்பிக்கை இல்ல. நம்ம அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோச்சாவ தேடி போறதுக்காக மலேசியா போவான். மலேசியா போகும்போது தான் த்ரிஷாவ மீட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கோச்சா வந்து அவரு எங்கே போனாலும் அவரோட ஒரு பேக்க வந்து தூக்கிட்டே போவாரு. ஒரு சூட்கேஸ். அதில நல்லா பலத்த பாதுகாப்போட இருக்கு. இவன் என்னன்னு பார்ப்பா, அதில ஒரு வைரம் இருக்கும். சரி கோச்சா நம்ம வர வைக்கணும்னு அந்த வைரத்த எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வைரத்த கிளப்பி அவனுடைய சொந்த ஊருக்கு எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்தோனே கோச்சா இவன தேடி திரும்பி வந்துரும். தேடி திரும்பி வரும்போது பக்கத்தில வந்து ஒரு லிஃப்ட் ஒண்ணு கட்டிட்டுருப்பா. அந்த லிஃப்ட்டுக்கு மேல உச்சியில கூட்டிட்டு போயி என்ன செய்வாருன்னா, "நீ எனக்கு வைரம் வேணும். இல்லைன்னா உங்க குடும்பத்த எல்லாத்தையும் கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனோனே, இவன் சொல்லிருவான், "இல்ல தந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுத்ததுக்கப்புறம் அவன் சொல்லிருவான், "உங்க அப்பாவ நான் தான் வச்சிருக்கேன். கடப்பால வச்சிருக்கேன். நீ உயிரோட இருந்தா முடிஞ்சா உங்க அப்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவன் வந்துருவானா, ஆனா விஜயும் தப்பிச்சு வந்துருவான். அதுக்கப்புறம் கடப்பாவுக்கு விஜய் போவான். போய் பார்த்தா அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணி யாருக்கும் தெரியாத இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த மாரி ஒரு ஒரு கல்லு கிடைச்சிருக்கும். இந்த மாரி ஒரு கல்லு இருந்துச்சுன்னா, இதுக்கு கீழ கண்டிப்பா வைரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசியில அவர் சொன்ன மாரியே அதில பல கோடி ரூபாய்க்கான வைரம் இருந்திருக்கும். இவன விட்டோம்னா வெளியில சொல்லிருவான் அப்படிங்கிறதுக்காக விடாமயும், இவன வச்சுக்கிட்டு கடப்பா ஆட்சி செய்யலாம். நம்மளுக்கு அடிமைக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ கூட்டிட்டு போன கிராமத்து மக்களை எல்லாம் சேர்ந்து கொடுமைப்படுத்தும். ஆனா விஜய் போய் எல்லாத்தையும் மீட்டு எடுத்துருவான். இதுதான் அந்த குருவி படத்தோடைய கதை. அதுக்கப்புறம் கோச்சாவ அடிச்சு கோமாவுக்கு போட்டுருவான். அதனால இவன் யாருங்கிற அடையாளம் வந்து கோச்சாவுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாதனால, இவன் மறைமுகமாவே என்னென்ன செய்யணுமோ எல்லா செயலையும் செஞ்சிருப்பான். கடைசியில அவனுக்கு நினைவும் திரும்பிரும். யாருக்கு? கோச்சாவுக்கு. கடைசியில அவன் வாயாலேயே எல்லா உண்மையும் தமிழக மக்களுக்கு தெரியணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவன் வாயாலே உண்மையெல்லாம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் விஜயோடைய அப்பா நிரபராதின்னு முடிவாயிரும். அவன் குற்றவாளின்னு முடிவாயிரும். அவன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம தலைவர் வந்து நம்ம ஹீரோயினிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து தனியா வச்சிருப்பாரு. ஒரு நல்ல அழகான, திகிலான ஒரு குடும்ப திரைப்படமா இருக்கும்.